அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பாஜகவின் சார்பில் பிரச்சாரத்தை தொடங்கினார் நயினார் நாகேந்திரன். மத்திய அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி என அனைவரும் புறக்கணிப்பு. பாரதிய ஜனதா கட்சி தங்களது சார்பில் பிரச்சாரத்தை நேற்று மதுரையில் அக்கட்சியின் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் தொடங்கியது. இந்த பிரச்சார கூட்டத்தை அமித்ஷா அவர்கள் நேரில் வந்து தொடங்கி வைப்பார் என ஆரம்பத்தில் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்பு ஜே.பி. நட்டா வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அவரும் இறுதி நேரத்தில் வர மறுத்த பின்பு இறுதியாக மத்திய நிதி அமைச்சரும் தமிழகத்தைச் சேர்ந்தவருமான திருமதி நிர்மலா சீதாராமனை அழைத்திருப்பதாகவும் அவர் வருவதாக இருப்பதாகவும் கூறப்பட்டது. ஆனால் அவரும் வரவில்லை. மேலும் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி வருவார் என்று கூறப்பட்டது. அவரும் வரவில்லை. அவருக்கு பதிலாக செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ஆர்.பி. உதயகுமார் போன்றவர்களை அனுப்பி வைத்தார். மேலும் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். அவரோடு முன்னாள் தலைவரான அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி போன்றவர்கள் மட்டுமே இருந்தார்கள். இது பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதிமுகவின் சார்பில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கிய போது நயினார் நாகேந்திரனும் உடன் சென்று மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். ஆனால் தற்பொழுது பாஜக பிரச்சாரத்தை தொடங்கிய போது மத்திய அமைச்சர்கள் யாரும் வரவில்லை. அதே போன்று கூட்டணி கட்சியின் தலைவர்களில் ஒரு சிலர் மட்டுமே வந்திருந்தார்கள், மற்றவர்கள் வரவில்லை. குறிப்பாக ஏ.சி. சண்முகம், திருமாரஞ்சி மற்றும் ஜி.கே. வாசன் போன்றவர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள். மற்றவர்கள் யாரும் வரவில்லை. இப்படி பாஜகவின் முதல் கட்ட பிரச்சாரத்திலேயே மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் நயினார் நாகேந்திரன் பிரச்சாரத்தை தொடங்கிய போது திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், திமுக தொடர்ந்து ஊழல் ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறது, கரூர் பெரும் துயரத்திற்கு காரணமே திமுகவினுடைய மெத்தனமான போக்கு, காவல்துறையினுடைய செயல்பாடற்ற தன்மை, இவை இரண்டையும் வைத்துக்கொண்டு மற்றவர்களை குற்றம் சுமத்தி வருகிறார்கள். எங்களால் கடிந்து பேசவும் முடியும், அமைதியாக பேசவும் முடியும். தமிழக மக்களுக்கு நலன் ஏற்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக இங்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சியை நாம் விரட்ட வேண்டும். என்டிஏ கூட்டணியின் தலைமையிலான கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் மலரும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகப்படுவார் என கூறியிருந்தார். மேலும் மத்தியில் 11 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களின் நல்லாட்சி போன்று தமிழகத்திலும் நல்லாட்சி மலரும். மத்திய அரசு சமீபத்தில் பல்வேறு விதமான நிதிகளை குறைத்துள்ளது. ஜிஎஸ்டி வரியை அனைத்து பொருட்களுக்கும் குறைத்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் குறைந்துள்ளதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு திமுக அரசு ஊழல் மிகுந்த ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ஒரு பொம்மை போன்று செயல்பட்டு வருகிறார். அவரை ஆட்டுவிப்பது யார்? அவரால் எந்தவிதமான முடிவையும் எடுக்க முடியாது. மேலும் சாராயத்துறை அமைச்சர் என்று கூறினால் கோபம் வருகிறது அவர்களுக்கு எனவும் கடிந்து பேசினார். இதனைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கரூர் பெரும் துயரத்திற்கு பிறகு தமிழகத்தில் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை என்பதனால் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை. அதே சமயத்தில் பிரச்சாரம் மட்டும் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள அவர் அந்தந்த பகுதிகளினுடைய கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், மாவட்ட செயலாளர்களோடு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் என்று கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி தற்பொழுதைய சூழ்நிலையில் பாஜகவை கழட்டிவிடக்கூடிய நிலையில் உள்ளார். அதனால்தான் அவர் கலந்து கொள்ளாமல் மாவட்ட செயலாளர்களை அனுப்பி வைத்தார். காரணம், தாவேகாவை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வந்து விட்டால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற்றுவிட முடியும் என அவர் நம்புகிறார். தாவேகா கூட்டணிக்கு வர வேண்டும் என்றால் பாஜக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது. எனவே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்காக அவர் முடிவு செய்து விட்டார். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை. மேலும் தாவேகா எத்தனை சீட்டுகளை கேட்டாலும் கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். அதே சமயத்தில் பாஜகவை இதுபோன்று ஏதாவது செய்தால் மட்டுமே வெளியேற்ற முடியும் என்ற மனநிலையில்தான் அவர் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. நன்றி.